இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். இந்த வாரத்திற்கான ராசி பலன் ஜூன் 30 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை இனி பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் வலுவாக அமையப்பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 4இல் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு, 1 திங்கள், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். அதன் காரணமாக எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் அதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அனுகூல பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன் ஆகிய நாட்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக
குறிப்பாக 30 ஞாயிறு, 1 திங்கள், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு குறிப்பாக சிவனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சாதகமாக அமையப்பெற்று ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் 30 ஞாயிறு, 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குறிப்பாக நான் குறிப்பிட்ட நேரங்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதியான சூரியன் சுக்கிரன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 9ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமோதோடு செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரமாகும். கடந்த சில நாட்களாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட இந்த வார தொடக்கத்தில் முழுமையாக குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் சாதகமான பலன்களையும் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 வெள்ளி 6 சனி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் 30 ஞாயிறு 1 திங்கள் 2 செவ்வாய் பகல் 11:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 30, 1, 2 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை இந்த நாட்களில் பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 10இல் புதன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 6இல் ராகு இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் 8இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையும் என்றாலும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு 1 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குறிப்பாக 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:15 முதல் 3ஆம் தேதி புதன்கிழமை 4ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 3:58 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 2, 3, 4 ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 7இல் குரு சஞ்சரிப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். தற்போது சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு 1 திங்கள் 2 செவ்வாய் 3 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சில சாதக பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 5 வெள்ளி 6 சனி 4 வியாழக்கிழமை மாலை 3:58 மேல், குறிப்பாக 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3:58 மேல் 5, 6 வியாழன் வெள்ளி, அதாவது வியாழக்கிழமை சாதத்திலிருந்து வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் குரு 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகத்தில் இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். ஒரு சில உதவிகள் கிடைத்தாலும் மன நிம்மதி குறைவு ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது பொறுமையை கடைபிடிப்பது, அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுவிட வேண்டாம். பிறரை நம்பாமல் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3இல் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 வெள்ளி 6 சனி ஆகிய 2 நாட்களும் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ராகு 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் ஏற்படும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பயணங்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 ஞாயிறு, 1 திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக ஜென்ம ராசியில் ராகு, 2இல் செவ்வாய், 12இல் சனி சஞ்சரிப்பதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பலமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு கோபத்தை குறைத்து கொள்வது, உடன் பிறந்தவிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது.
முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 3ஆம் தேதி புதன்கிழமை, 4ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் சற்று சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மேலும் பலமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.